கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சின்ன பிள்ளைங்க இங்க கவனிக்கணும், இங்க எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க, எதை பார்க்கணும். சும்மா இங்க இது சீடி பிள்ளைங்க வெளியே அனுப்பிச்சிருக்கோம். நல்ல சபை வீடு இல்லை. கண்கள் மூடி ஜபத்தை ஏறும். அன்பை பரவ பிதாவே, நன்றியோடு சொல்லிருக்கா இவனுக்குமாய் வருவதனை தேவன் இன்னும் பயணத்தை போகிறேன். அதுக்காக நன்றி ஆடுகிறே. இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி மன மகிழ்ச்சியோடு நடத்தி வந்தீரே. நீயும் வழிநடத்திய தேவன் அப்பா, சோதரிக்கிறோம். வாசிக்கப்பட்டது போல எத்தனையோ சபைகளில் இயக்கப்பட்டதே. ஒன்பது கலாச்சாரங்கள், தீ விபத்துக்கள், எத்தனையோ அடி தண்டை சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கீங்க. இதற்கெல்லாம் ஒரே சமூகத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஒழித்து என் தேவன் புது வருடத்திலே புத்தக்கூடிய ஆத்மாக்களை எல்லாம் சேர்த்து இதோ டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நிறைவேற்ற என் தேவன் அருள் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேர்ச்சியான அந்த சட்டத்தை என் தேவனுடைய எல்லா மக்களுக்கும் சேர வேண்டுமாய் துதிக்கிறோம். இம்மட்டுமாக வேண்டத்தில் என் தேவன் வருகிற புது வருடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிக்கிறோம். அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அமேன், அமேன். கர்த்தர் என்ன பண்ணாரு? மூளைக்கு இப்போ தலைக்கல்ல நிக்க வச்சிருக்காரு. உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? மூளைக்கு தலைக்கல்ல ஜீசஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப் சர்ச்சில பாஸ்டர் இமானுவேல் ஐயாவை கர்த்தர் நமக்கு ஒரு மெய்ப்பனா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம் உற்சாகமா. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? சிதறி போகப்பட்டவர்களா இருந்திருப்போம், சிதறிக்கப்பட்டவர்களா இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம அநேக 40 பேர் மத்தியில நான் வரல, 4000 பேர் நான் மத்தியில வரல, என்னை நோக்கி நீ கூப்பிடு, என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் இருந்தாலும் நான் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லிருக்கிற தேவன் அவர்களுக்கு சிறு மந்தையா கொடுத்திருக்கிறாரு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோப் எனும் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம சிறு கூட்டமா இருக்கலாம், இதுக்கு துணை யாரா இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற போதகருக்காக, நல்ல மேய்ப்பனுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? அவரை ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல தாங்கணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியமா ஜோசப் ஐயாவை கர்த்தர் வந்து உடன் ஊழியரா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. அவரை நமக்கு ரொம்ப வெகுகாலமா சபையில பின்னாடி இருக்காரு. அவருடைய ஏக்கங்கள், அவருடைய ஆசைகள் எல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து இங்க என்ன பண்ணிருக்கிறாரு? நம்ம எங்கேயோ இருந்தாங்க, செருப்பு கட்டி வைக்கிற இடத்துல தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம எங்க வச்சிருக்கிறாருன்னா முன்மாதிரியான ஒரு இடத்துல, நிலையான ஒரு இடத்தை கொடுத்து நம்ம வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதை போல நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை தாழ்மைப்படும் பொழுது அவங்க 2 பேரும் தாழ்த்தினாங்க, ஆனா கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யார ஒருத்தர் தாழ்த்தப்படுறோமோ, யார் ஒருத்தர் மடங்கடிக்கப்படுறாங்களோ அவங்கள கர்த்தர் நமக்கு சாட்சியா தூக்கி நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் நமக்கு சாட்சியா கொடுத்திருக்கிறார். இப்ப இமானுவேல் ஐயாவுக்கு ஜோசப் ஐயா வந்து ஒரு சாவை போட்டு நம்ம கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. இப்போ இந்த சபை தொடங்கப்பட்டு ஜூலை மாசம் தான் ஆரம்பிச்சோம். நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? இங்க கேரள நடந்திருப்போம், நடக்குமான்னு நினைச்சு பார்த்திருப்போமா? இங்க கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்போமா? இங்க நியூ இயர் ஆராதனை நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா நம்ம எல்லாம் இங்க சிலத்தரிக்கப்பட்டோம்னா எங்கேயோ ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு மூலையில தான் நம்ம உட்கார்ந்து இருப்போம். நம்ம முன்னாடி வந்திருக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல 10வது சேர்லயோ இல்ல 100வது சேர்லயோ இல்ல 150வது சேர்லயோ எங்கேயோ உட்கார்ந்து இருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய பசங்க தான் முன்னாடி. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்ம பசங்க தான் முன்னாடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது முதல்ல கொண்டு நம்ம எங்குமே யாருக்குமே அற்பமா இல்லைங்க. நம்மளோட பசங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளோட பசங்களையும் நம்ம சபையை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியர்களையும் நம்ம என்ன பண்ணணும்? ஜபத்தினால தாங்கணும். நம்மளும் கர்த்தருக்கு பிரயோஜனமா, கர்த்தருக்கு பார்வைக்கு ஏற்ற மாதிரி அருமையான வழியில நம்ம நடக்கணும். இன்னொரு 1 நாளாகமத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம் கரங்களினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையோட ஆரம்ப காலத்துல இருந்து என் தகப்பனாரும் கூட ஒரு சகோதரராய், ஒரு தோழராய், ஒரு நண்பராய் இருந்த இமானுவேல் ஐயாவை கர்த்தர் நமக்கு ஒரு போதகராய் கொடுத்தது மாத்திரம் இல்ல, எல்லா விதத்திலையும் அவர் எப்படின்னா, அவர் நாங்க மேன்மைப்படுத்துறதுக்காக வரல, ஆனா கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினாரு என்று சொல்றதுக்காக வர. நான் மனுஷனை மேன்மைப்படுத்தணும், அவரை உயர்த்தி காட்டணும், அவருக்கு சொல்லணும் நான் இங்க சொல்லலைங்க. ஆனா கர்த்தர் இப்படிலாம் இருந்தாரு. கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில உயர்த்தி வச்சிருக்கிறாருன்றத சொல்றதுக்காக தான் நான் இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஆனா கூடிய இது 6 மாசத்துல கர்த்தர் நமக்கு இவ்வளவா செஞ்சாரு. ஆனா வருகிற வருடத்துல இதை காட்டிலும் மேலாய் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வருகிற வருடத்துல 6 மாசத்துக்கே இப்படி செதறதுன்னா இன்னும் 1 வருஷத்துல எப்படி செதறன்றத நாம என்ன பண்ணணும்? செதறி போல உலகத்தார போல நம்ம ஆடுறதும் பாடுறதும் குடிப்போம் புசிப்போம் கிறிஸ்துவுக்கு அழகல்ல. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் நமக்கு இன்னொரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார், வினோதையா. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆழத்துல போய் நம்ம பாக்குறபடியா கொடுத்திருக்கிறது. எப்படின்னா, ஒரு குட்டையில கலங்கின தண்ணீரை போல இருக்கிற நம்மள இப்ப தெளிவுள்ள நதியா, தெளிவுள்ள நீராய் மாற்றும்படியாக அவர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை அப்படி நம் கண்களுக்கு தெளிவுபடுத்தி அவர் நமக்கு காட்டுறார். அதோட வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். நம்மள போல எல்லாருமே முன்னாடி நிக்கணும். இது கர்த்தர் இந்த இடத்துல இந்த சாட்சிகளை கொண்டு நம்ம எல்லாரையும் சாட்சியா நிற்க வச்சிருக்கிறார். உண்மையா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவரோட மகிமைக்கு மாத்திரமே இந்த சாட்சிய கர்த்தருடைய நாம மகிமைப்படுறதுக்காகவே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, ஒரு நாளும் நம்ம எங்கேயோ நான் நினைச்சது நம்ம எங்கேயோ போயிடுவோம், நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கிறிஸ்துமஸ் நம்ம எங்க கொண்டாடி இருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு இதே ஸ்தானத்தையும் இதே இடத்தையும் கொடுத்து இதே இடத்துல நம்மள தாழ்த்தப்பட்ட நம்மள எங்க வச்சிருக்கிறாருன்னா உயரத்துல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவருடைய கரங்களினால் இன்னைக்கு நம்மள தூக்கி எடுத்து நம்மளை நிலை நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா, இனிமேலும் நிலைப்படுத்துவார். ஆமா, இமானுவேல் ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மறுபடியும் அவரை ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி கேக் செலிப்ரேஷன் பண்ணிடலாமா? கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை இங்கே தான் கொண்டாடினோம். இந்த ஆண்டும் இங்கே தான் கொண்டாடினோம். இருந்தாலும் சைமன் ஐயா மண்ணில தான் கேக் இது பண்ணாங்க. அவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் ஒருவரையும் தள்ள மாட்டார், எல்லாவற்றையும் உயரத்தில் தான் வைப்பார். Jesus Christ, yesterday, today, tomorrow, never fail forever. எப்பொழுதும் அவர் மாறவே மாட்டார். மனிதன் மாறிடலாம், தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். ஆமென். இந்த சபையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த சபை தோற்றத்திற்கு காரணமாக இருந்த சாலமோன் மணி அவர்கள் நம்மிடையே இருந்தாலும் அவர் நினைவாகவே இந்த ஆலயம் பெரிதாக கட்டப்படும் என்று நான் நம்புகிறேன். என்னைதான் அவர் எந்த காரியம் இருந்தாலும் அழைப்பார், எதை இருந்தாலும் நீயே பேசுகிறேன்னு சொல்லுவார். அவருடைய பெயர் விலக நான் இங்கே இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். வேறு யாராவது இருந்தால் பிரிந்து போயிருப்பார்கள். கடைசி வரை தேவன் எப்படி நம்மோடு இருக்கிறாரோ அதே போன்ற நானும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடல்நிலையை பாதிக்காத அளவிற்கு நீங்கள் ஜெபத்தினால்தான் அதை தடுக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவை நாமாடி என்று பாடு. Jericho, Molino,